10 லட்சம் இன்சூரன்ஸு இங்கே எடுத்தா 10,000, இங்கே எடுத்தா 1000 ரூபா. இதை தான் நீங்கள் எடுக்கலாம். யாருக்கு இன்சூரன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். சார் ஒருத்தர் வந்து கமெண்ட் காலத்தில் ஒரு விஷயம் போட்டிருந்தார். என்னென்னா, சார் நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, எஸ்எஸ்ஐபி, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு, இதை பற்றிலாம் நிறைய பேசுங்க. ஆனால் நீங்கள் இன்னும் டச் பண்ணாத ஒரு ஏரியா இன்சூரன்ஸ் சார். அதை பற்றி நீங்கள் ஏன் சார் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க? அதை பற்றி எங்களை கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னா. கரெக்டான விஷயம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் எடுப்பது எப்படி, எந்த இன்சூரன்ஸ் யாரெல்லாம். நான் சொல்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் கிடையாது. அதை விட்டுடுங்க. டெஃப்ட் இன்சூரன்ஸ்லாம், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதாவது நமக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு பணம் வரும் மாதிரி அந்த இன்சூரன்ஸ். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் விஷயத்தில் தெரியாமையோ தெரிஞ்சோ தெரியல சில தவறுகள் அங்கங்கே, அதாவது தேவையில்லாத சிலதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட அபிப்பிராயம் அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று, பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா அவர்களிடம் மட்டும் பணம் இருக்குது. ஸ்மார்ட்டான ஆளுங்க மட்டும் பணம் என்னாச்சுன்னா, எந்த இடத்துலையும் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம டபக்குன்னு போய் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிடும். 100 ரூபா தானே பரவாயில்ல. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு 10 இடத்துல அலைஞ்சு 90 ரூபாய்க்கு அதே பொருள் 90 ரூபா கிடைக்கும். அவங்ககிட்ட 10 ரூபா. அந்த மாதிரி பல 10 ரூபாய்கள் சேர்ந்து தான் 10,000 ரூபா போகும், லட்சத்தில் போய் நிற்கும், 10 லட்சத்தில் போய். நம்ம இன்னும் அந்த 100 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி கையில் பணமே இல்லை சார். 20ஆம் தேதி ஆகிப்போச்சு, யார்கிட்ட கடை வாங்கி தான் சார் மாத கடைசியாக தள்ள வேண்டியதாக இருக்கணும். நாம இந்த மாதிரி பண்ணால் இதுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? சார் நம்மை சார்ந்தவர்களுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு பணம் வரணும். ரைட்டா? இப்போ நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் இன்சூரன்ஸுக்கு 20,000 ரூபா நீங்கள் கட்டலாம், 10,000 ரூபா கட்டலாம், 5,000 ரூபாவும் கட்டலாம். அது எப்படி சார்? அது 20 லட்சம் இன்சூரன்ஸுக்கு வயசு வேறையா? அதனால சொல்லுங்க. எனக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது. 20,000 கட்டலாம், 10,000 கட்டலாம், 5,000 கட்டலாம். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். 20,000 ரூபா இன்சூரன்ஸ் எடுப்பீங்களா, 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுப்பீங்களா, 5,000 ரூபாய்க்கு எடுத்துருங்களா, அதே 10 லட்சத்துக்கு? அதில் என்ன சார் சந்தேகம்? கேள்வி என்ன சார்? கேள்வியே தப்பாக இருக்குது சார். 5,000 தான் சார் எடுப்பாங்க. என்ன சார் சந்தேகம்? கரெக்ட் இல்லை? ஆனால் அதை நம்ம செய்கிறோமா? அநேகமாக இல்லை. அதான் பிரச்சனை. அப்படியா? தெரியலையே சார். நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு கன்ஃபியூஷனாக சார் இது. கரெக்ட் சார். யாருக்கு இன்சூரன்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு கேள்வி ஆகும். நம்மை சார்ந்து யாராவது இருக்கிறாங்களோ, மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தம்பி தங்கைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்பம், ஏதோ யாரோ நாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டால் அவர்களுக்கு பாதிப்பு பண விஷயத்தில் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து தான் சார் ஆகணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அப்போ நம்மள மாதிரி கண்டிப்பாக எடுத்தோம். இப்போ அடுத்தது என்னன்னா, லாபகரமான இன்சூரன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், விலை குறைந்த இன்சூரன்ஸ். விலை குறைஞ்ச இன்சூரன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 10 லட்சத்துக்கு பதில் 1 லட்ச ரூபா எடுத்தால் விலை குறைஞ்சதான் சார் கிடைக்கும். 10 லட்சம் இன்சூரன்ஸு இங்கே எடுத்தா 10,000, இங்கே எடுத்தா 1000 ரூபா. இதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி இருக்கா? இருக்கு. வேற டைப் ஆஃப் இன்சூரன்ஸ். அதுக்கு நான் சின்ன எக்ஸ்பிளைன் சொல்றது. 20லேருந்து 40 வயசுக்குள்ள நாம ஒரு யூத் வயசு, நோய் வாய்ப்பட்டு இறப்பது ரொம்ப ரேர் பாசிபிள் இருக்கு. இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 5%, 10% இல்லை, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரச்சனை கிடையாது சார். அப்படிலாம் சொல்லாங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இப்படி தான் சார் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எக்ஸப்ஷன், ரூல் கிடையாது. நார்மலாக இருக்கிறவங்க இப்போ 25 வயசில் இல்லை 28 வயசில் நம்ம கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கூட ஒரு மனைவி இருக்காங்க, அடுத்த வருஷம் குழந்தையும் பிரச்சனை குழந்தை இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, 28 வயசுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், பாடி பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இறப்பதற்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, ஒரு 5-10% தான் இருக்கும். 90% நமக்கு ஒன்றும் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கணும்? ஆனால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தானே ஆகணும். நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணும். கரெக்ட். நான் 20 லட்ச ரூபா ஒரு இடத்துல போகிறேன், 20 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு. எடுங்க சார், இந்த வருஷம் இவ்வளோ சார் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதம் வந்து ஒரு 7,000 ரூபா கட்டுங்க சார். ஃபஸ்ட் கிளாஸ் இன்சூரன்ஸ் தான் 20 லட்சம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும் சார். அதுக்கப்புறம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் இல்லை, அதுக்கப்புறம் அது 69 வயசும் 99 வயசும் அந்த மாதிரிலாம் கவர், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ரைட், ஓகே. 7,000 கட்டிங்கன்னா வருஷத்துக்கு 84,000. கரெக்டா? ஆனால் அதே 20 லட்சத்துக்கு நான் வெறும் 1,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்தா, 9,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கொடுத்தா, என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி கூட 12,000 ஆயிடுது சார். வருஷத்துக்கு 1,000 ரூபா, வருஷத்துக்கு 1,000 ரூபா. அதுதான் உண்மை. நீங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் 84,000 தெரியும். நான் சும்மா ஒரு அமௌண்ட் சொல்கிறேன்.
அதை உடனே எங்கே சார் 84,000 அப்படின்னு கேள்வி கேட்காது, சும்மா ஒரு அமௌண்ட் சொல்கிறேன் அவ்வளோ. அது 84,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 40,000, 50,000 ஹையர் அமௌண்ட். ஓகேங்களா? இந்த பக்கம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அது 1,00,000க்கு வெறும் 45 மட்டும்தான். எஸ்பிஐயில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம கிட்ட அக்கௌண்ட் இருந்ததுன்னா, நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நேராக இன்றைக்கே போங்க, 20 லட்சத்துக்கு வெறும் 1000 ரூபா கட்டுங்க, உங்களுக்கு 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் ஆகும். பர்சனல் ஆக்சிடென்ட் அப்போ என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பணம். ஆக்சிடென்ட் ஆகாம நேச்சுரலாக, அதுதான் நான் முதல்லே சொல்லிட்டேன், இயற்கையாக நாம் சாவறதுக்கு 28லேருந்து 40, 45 வரைக்கும் பாசிபிலிட்டி ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மி. அதனால் தைரியமாக வந்துட்டு நீங்கள் அந்த 80,000, 90,000 சொல்கிற பாலிசி எடுக்கிறது போல இது எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆச்சு. பாசிபிலிட்டி ஆஃப் யூ டைங் நேச்சுரலி இஸ் வெரி ரிமோட்ன்ற பட்சத்தில் இந்த பாலிசி தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இது 40,000, 50,000 லாபம் பண்ணுறீங்க. அந்த 40,000, 50,000 லாபத்தை வேற ஏதாவது பக்கா முதலீடு பண்ணி அது நாளைக்கு 4 லட்சம், 5 லட்சம் வந்து நிற்கும். இல்லாட்டி நான் இதுக்கே பணத்தை நீங்கள் கட்டிட்டு கட்சியில் பார்த்தா 5 வருஷம், 10 வருஷம் பார்த்தா கையில் பணமே இல்லை சார். சார் கட்சியில் கையில் பணமே இல்லை சார், யார்கிட்ட கடன் வாங்குதுன்னு தெரியல, இந்த மாதிரி நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இதுதான் ஸ்மார்ட்னஸ். இந்த பக்கம் 50,000 இல்லை 70,000, 80,000 ஒரு பாலிசி இருக்குது. இந்த பக்கம் பிஏ பாலிசி. பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதே குடும்பத்துக்கு 20 லட்சம் லட்டு மாதிரி எஸ்பிஐ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுப்பாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இன்னைக்கு இந்தியாவில் சீப்பஸ்ட் பாலிசிங்க. அதோட சீப்பாக கிடையவே கிடையாது. போதுங்களா? தனி மனுஷனுக்கு அது கவர்மெண்ட்ல சரி இல்லை பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் 45 ரூபா ஒரு லட்சத்துக்கு சார். அதுவும் வந்து எவ்ரி இயர் போனஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா கடைசியில் 45ன்றது கடைசியில் 38, எனக்கு தெரிஞ்சு 35 ரூபா வரைக்கும். எனக்கு நான் எடுத்திருக்கேன், எனக்கு இப்போ இன்னும் 33 ரூபா தான் நினைக்கிறேன். அதோட அது போனஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ்வளோதான் 1 லட்சத்துக்கு. அதை தான் நீங்கள் எடுக்கணும். அதை எடுப்பது தான் புத்திசாலித்தனம். ஸோ மிச்சம் இந்த மற்ற பாலிசியில் சொல்கிறாங்களோ 40,000, 50, அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த பணம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். அதுக்கு பதில் இந்த ஃபுல்லாக இங்கே எடுத்தீங்கன்னா வேல்யூ. சரி, ரைட் சார், ஓகே, ஒத்துக்கிறேன். இது இப்போ 40 வயசு. 40 வயசுக்கு மேலே என்ன சார்? நான் இப்போ இது கட்டி தானே சொன்னேன். அப்பையும் வேண்டாம். அப்பையும் வேண்டாமா? என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? சார் 40 வயசுக்கு மேலே இயற்கையாக சாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் ஹை சார். நீங்கள் திருப்பியும் அதே இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தால் ஆக்சிடென்ட் மட்டும் தான் சார் ஆகணும், நேச்சுரலாக இறந்தால் என்ன சார் ஆகுதுன்னா அதை கவர் பண்ண வேறு பாலிசி இருக்குது சார். அதுக்கு டேர்ம் பாலிசி அப்படின்னு TERM. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும். ஆனால் இந்த 50,000, 80,000 அது கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிஏ பாலிசி மாதிரி கிடையாது. அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகும். 5,000, 10,000, 15,000 ஏதோ ஒன்று உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகேங்களா? அந்த பாலிசி எடுங்க. எப்போ? 40 வயசு இல்லை 45 வயசு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பிஏ பாலிசியை நிறுத்திட்டு இந்த பாலிசிக்கு வாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக டேர்ம் பாலிசி எடுங்க. சரி சார், டேர்ம் பாலிசி எடுக்கலாம், ரைட், ஓகே. இப்போ 5,000 கட்டலாம், இல்லை 10,000 கட்டலாம். அந்த பணம் நம்ம வருஷம் கட்டிச்சா திரும்பி வருமா? இல்லை 10 வருஷம், 15 வருஷம் திரும்பி வருமா? இல்லை, வராது சார். வராத பணத்தை போய் நீங்கள் கட்ட சொல்கிறீங்களா சார்? என்ன சார் நீங்கள் பேசுங்க, தப்பாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்க நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறோம். இப்போ இந்த 45 வயசில் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது வச்சுங்களேன், அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாவில் போய் நிற்கும். ஆனால் இதுவே 10, 12,000 வரும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 80,000 ரூபா இல்லை 70,000 ரூபா இல்லை 50, ஏதோ ஒரு அமௌண்ட், அது ஒரு அழகான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த 12,000 ரூபா போச்சுன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு மேலே அதில் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த 12,000 ரூபா நீங்கள் கொடுத்தா அந்த இன்சூரன்ஸில் உங்களுக்கு 10 லட்சம் தான் கவர் ஆகுதுன்னா இந்த 12,000 கொடுத்தா 20 லட்சமே கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மிச்ச பணம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பணத்தை ஏதாவது நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் கோல்டில் கூட இருக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த 12,000க்கு மேலே அதை கரெக்டாக ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆயிடுது, உங்ககிட்ட பணம் எப்பயும் கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஃப்யூச்சரில் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்று, நீங்கள் இன்சூரன்ஸ்லையும் கவர் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும், சீப்பஸ்ட் இன்சூரன்ஸ், விலை குறைந்த இன்சூரன்ஸும் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்டும் அனாவசியமாக க்ரோ ஆகி நீங்கள் நினச்சிங்களே அந்த பணம் கிடைக்காதான்னு கேட்குறீங்களா, கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ எல்லா விதத்துலேயும் லைஃப்பில் இன்சூரன்ஸ் இருக்கிறது. சின்ன வயசில் யூத்தில் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுங்க. 40 வயசுக்கு மேலே இல்லை 45 வயசுக்கு மேலே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் மிஞ்சும், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறது கம்மி விலைக்கு எடுக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் கேட்கலாம், சார் இன்சூரன்ஸ் எடுக்காமையே இருந்தால் அந்த பணமும் லாபம் தானே சார், எனக்கு ஏதாவது பிரச்சனை போச்சுன்னா குடும்பம் நடுத்தருக்கு வந்து நிற்கும் சார். அதனால் இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஆனால் புத்திசாலித்தனமாக எடுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் SSIP எப்படி புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இன்சூரன்ஸில் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி சின்ன வயசில்
கொஞ்சம் 40 வயசுக்கு மேல் பண்ணால் டேர்ம் பாலிசி. இது 2 தான் புத்திசாலித்தனமான இன்சூரன்ஸ். இது என்னுடைய கருத்து. இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை சார் இந்த டவுட் இருக்குது, இது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் கால்ஸ் கொடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.